சலார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அ உண்டாக்கிய படம். எதிர்பார்ப்பில் இருந்த படம் இதோ வந்துடுச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தாச்சு காலையிலேயே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. குறிப்பா வந்து ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்புல நாமளும் எதிர்பார்த்ததுக்கான காரணம் 2 விஷயம். ஒண்ணு வந்து பிரபாஸ், இன்னொன்னு வந்து பிரசாந்த் நீல். கேஜிஎஃப் உடைய டைரக்டர். 3வது படம் அவரது. பிரபாஸுக்கு ரொம்ப முக்கியமான படம். கடந்த 3 படங்களும் வந்து அவருக்கு படு தோல்வியை குடுத்ததுனால, இந்த படம் ரொம்ப 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 முக்கியமான படம். ஏன்னா இந்தியாவில் ஹையஸ்ட் சேலரி வாங்குற ஒரே நடிகர் அவர்தான். பிரசாந்த் நீலும் என்ன மாரியான ஏன்னா 2 படம் அதாவது இந்த கேஜிஎஃப் 1, 2வையும் வந்து யஷ்ஷ வச்சு அப்படியே கொண்டு போயிட்டாரு. சரி வேற ஒரு கதைக்களத்துக்குள்ள அவர் எப்படி வரப்போகிறார்? அப்புறம் பிரபாஸ் அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறார்? என்ன மாரியான ஒரு கதை சொல்லப் போறாரு பிரசாந்த் நீல்? ஏன்னா ஒரு 2 சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்த டைரக்டர் எல்லா டைரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோ இருக்கும் அடுத்த படங்கள்ல. அது மாரி இந்த படத்தில என்ன புதுமாரியான விஷயம் சொல்லப் போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய ஆவலோட போய் உட்காந்துட்டு இந்த படம் ஏற்கனவே வந்து பிரசாந்த் நீல் சில நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஒரு நண்பர்களுக்கான கதை அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. அந்த நண்பர்கள் வந்து பிரபாஸும், பிருத்திவிராஜும். ஓகே. இதை தாண்டி படத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்போது, கான்சார் அப்படின்னு ஒரு நாடு, ஒரு கற்பனை நாடு. இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடுவில் அந்த மேப் காமிக்கிறாங்க வந்து. கடலும், காடும் சேர்ந்த அந்த நாட்டுக்குள்ள ஒரு தனி சாம்ராஜ்யமே ஒரு 3 குரூப் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கான்சார் நாட்டுக்குள்ள இருக்கிற 2 நண்பர்கள் 2 நண்பர்கள். ஒரு நண்பன் வந்து ஒரு நண்பனுக்காக உயிர கூட குடுப்பான். அப்படி உயிர குடுக்குற மாரியான ஒரு வேலைய கூட செய்றான். ஏதோ ஒரு காரணத்தால ஒரு நண்பன் பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்சு போன அந்த நண்பனை இவன் வந்து ஒரு பிரச்சனைக்காக வரவழைக்கிறான். இவனுக்கு ஒரு பிரச்சனை. அவன் வந்தா தான் அது சரியா இருக்கும் அப்படின்னு வரவழைக்கிறான். இவ்வளோதாங்க இந்த கதை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிடம் இந்த படம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு கதைக்களம். ஸ்ருதிஹாசனுடைய தந்தை வெளிநாட்டில இருக்காரு. ஸ்ருதிஹாசன் இன்னொரு நாட்டில இருக்காங்க. தந்தைக்கு தெரியாமலே இந்தியாவுக்கு பயணம் பண்ணிடுறாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வராங்க. சரி இந்தியான்னு கூட விட்டுருங்க. அந்த கான்சார் நாட்டுக்குள்ள வராங்க. இந்தியாக்குள்ள தான் வராங்க. சரி வராங்க அப்படின்ன உடனே ஒரு சில குரூப் பதட்டமா வராங்க. பரபரக்கிறாங்க. ஸ்ருதிஹாசனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மைம் கோபி அவருக்கு வந்து ஸ்ருதிஹாசனுடைய தந்தை ஒரு அசைன்மெண்ட் குடுக்குறாரு. அந்த அசைன்மெண்ட்டை எப்படி மைம் கோபி செஞ்சாரு? ஸ்ருதிஹாசனுக்கு என்ன ஆச்சு? அதன் பிறகு வேற ஒரு கதை இன்ட்ரோல் பிளாக் பிறகு தொடங்குது. மொத்தத்தையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அப்புறம் நீங்க திட்ட ஆரம்பிச்சுருவீங்க. சொல்றேன் நான். இவ்வளோதாங்க இந்த கதை. ஒரு பிரம்மாண்டம். அதை தாண்டி டெக்னிக்கலா இந்த படத்தை வந்து அசத்திருக்காரு பிரசாந்த் நீல். குறிப்பா கேமரா ஒர்க்கு. அதாவது எங்கே திரும்பினாலும் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லு. அடுத்தடுத்த காட்சிகள் என்ன அப்படின்றது வந்து இந்த கேமரா தான் கொண்டு போகுது. மியூசிக் பாடல்களில் நமக்கு வந்து டப்பிங் சாங் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இசை வந்து கொஞ்சம் அப்படியே கேஜிஎஃப்லாம் ஞாபகப்படுத்துது. அப்புறம் விஎஃப்எக்ஸ். இதை தாண்டி பிரபாஸ். பிரபாஸ் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, கடந்த 3 இதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களில் பிரபாஸுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. 3 படங்களும் இதுவாயிடுச்சு. இதில் எப்படி அப்படின்பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது என்னையா இது பிரபாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரே அப்படின்னு தோணுது வந்து. நீங்கள் பாட்ஷா படத்துடைய ஃபார்முலா தான் வந்து இது வந்து பாட்ஷாவில் வந்து தம்பி மேலே வில்லன் வந்து ஆனந்தராஜ் கையை வைப்பார். ஒன்றும் கோவப்பட மாட்டார். தரக்குறையாக பேசுவார். ரஜினி கோவப்பட மாட்டார். தங்கச்சி மேலே கையை வச்ச உடனே அந்த மாணிக்கம் பாட்ஷாவாக மாறும்போது தியேட்டர் அடிக்கும் பாருங்கள். அதே ஃபார்முலா தான் இங்கேயும். சரி அதை நீங்கள் படம் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அந்த பிரபாஸ் அப்படி ஸ்லோவாக போயிட்டே இருந்தாலும் கதை நகருது. ஓகே. பிரபாஸை வந்து ரொம்ப முழுமையாக காட்டியிருக்காங்க. ரொம்ப ஜைஜாண்டிக்காக பழைய பிரபாஸ் அப்படி வந்து நிற்கிறாரு. அந்த பாகுபலி அளவுக்கு இல்லைனாலும் ஓகே செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்போது கடகடன்னு கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த 2 மணி நேரம் 55 நிமிஷம் ஏறக்குறைய 3 மணி நேரம்னு வச்சுங்களேன். அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் முடிஞ்சு போகுது. இன்ட்ரோல் முடிஞ்சு போச்சா பரவாயில்லையா அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நம்மளுடைய அந்த பார்வையாளருடைய கவனத்தை சிதறடிக்காமல் கொண்டு போன பிரசாந்த் நீலுடைய ஸ்க்ரீன் ப்ளே முக்கியமாக சொல்லணும் வந்து. ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக பண்ணியிருந்தார். சரி இந்த படத்தோடைய ப்ளஸ் அப்படின்றது இதுதான். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா வந்து இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பொழுது. முக்கியமான நடிகர்கள் அதில் நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலோட பல லாங்குவேஜில் இந்த படம் வந்து டப் செய்யப்பட்டுள்ளதால் அந்தந்த லாங்குவேஜ்லேருந்தும் கொஞ்சம் பேரை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாரும் இல்லை பாருங்கள். மைம் கோபி, பாபி சிம்மா, அப்புறமா சம்பத்ராஜ், அப்புறம் ஜான் விஜய். ஜான் விஜய்லாம் பிரமாதப்படுத்திட்டாருங்க வந்து. அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்து
பாபி சிம்மாலாம் கூட அருமையாக நடிச்சிருக்காரு. ஜான் விஜய் கேரக்டர் வந்து அமக்கலப்படுத்தியிருந்தார். அதே போல் ஜெகபதி பாபு, கன்னட ஆர்டிஸ்ட்டு இப்படி நிறைய நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஞ்ச நேரம் அப்படியே இடையில இடையில வந்து போனாலும் எனக்கு பாகுபலியோடைய ராஜமாதா, அப்புறம் திமிரில் "எலே மாப்பிள்ள" அப்படின்னு அந்த சவுண்டு இதெல்லாம் இருக்கிற ஸ்ரேயா ரெட்டி. ஸ்ரேயா ரெட்டிக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கலக்கியிருப்பாங்களே விஷாலுடைய அண்ணி இப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஏன்னா இவ்வளோ கேரக்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கான அந்த இடத்த வந்து மிக சரியாக பயன்படுத்தியிருந்தார் பிரசாந்த் நீல். குறிப்பாக பிரபாஸ் சொல்லவே தேவையில்லை, அவர் தான் கதையின் நாயகன். பிரபாஸுக்கு இணையாக பிருத்திவிராஜ். சட்டில்டான ஒரு நடிப்பு வந்து நீங்கள் பெரிய ஒரு அதாவது வந்து எந்த முகத்தில் பெரிய ரியாக்ஷன் அது இது இந்த தாடை அதிர்த்து கத்தி வசனம் எடுத்தெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கீழே குனிஞ்சிட்டு ஒரே மெல்லிசாக ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புலேயே வந்து ஒரு வில்லத்தனமும் ஒரு நட்பும் ரெண்டும் தெரிகிற மாதிரியான ஒரு காட்சியில் அசத்திருப்பார். பிருத்திவிராஜோடைய திறமையே வேறு வந்து இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமிடந்து வேலை வாங்கியிருக்கிற அந்த இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியே முடிஞ்சு போகுது. செகண்ட் ஹாஃபில் தாங்க ஆரம்பிக்கிறது. எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி சரியாக பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஹாஃபில் கோட்டை ஓட்டுற படங்கள் தான் நிறைய இருக்குது. என்ன விஷயம் இது? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ இதுவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. அப்படியே நீங்கள் 2வது பாதி கதைக்களம் அந்த கான்சார்னு ஒரு நாடு, அதாவது அந்த ஒரு கற்பனை நாடு. அந்த கான்சார் நாட்டுக்குள்ளே 3 பிரிவுகள், 3 இனம் கூட சொல்லலாம். அவங்களுக்குள்ள அந்த சேருக்கு நடக்கிற போட்டி. ஓகே, இதுக்கு மேலே ஒன்று வேணாம். இதுக்குள்ளே இறங்கி பிரபாஸ் என்ன மாதிரி பண்ணுறாரு, பிருத்திவிராஜுக்கு என்ன மாதிரியான உதவி பண்ணுறாரு, பிருத்திவிராஜும் பிரபாஸும் நண்பர்களாக எதிரிகளாக மாறுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரிஞ்சுங்க. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் வர லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கேஜிஎஃப் லொக்கேஷன் மாதிரியே இருக்குது. அதான் இன்னும் கேஜிஎஃப்லேருந்து வெளியே வரல பொழுது பிரசாந்த் நீல். முதல் ஹாஃப்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டார். அந்த ஒரு மாதிரி இந்த நிலக்கரி சுரங்கம் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு டோனில் இருக்கிற அந்த மண், அந்த கலர் டோனு இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ஆக்ஷன்னா கொஞ்சம் நஞ்சம் ஆக்ஷன் இல்லை, வெட்டு குத்து அடி தடி சக்குன்னு. அந்த கான்சார் நாடு வந்து ஒரு பழமையான நாடா அல்லது புதுமையான நாடா, அப்டேட்டில் இருக்காங்களா அல்லது இன்னும் வந்து பழைய மாதிரியே காட்டு மிராண்டிகளாக இருக்காங்கன்னா தெரியல. திடீர்னு பார்த்தா பெரிய வால் எடுத்து சண்டை போடுறாங்க. அப்புறம் பார்த்தா AK-56 வச்சு இது பண்ணுறாங்க. ஒரு சிலர் பட்டன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, பிறகு பார்த்தா லேட்டஸ்ட்டு ஆப்பிள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு ஃபேண்டசி படத்தில் இதெல்லாம் அப்படி கடந்து போயிருக்க வேண்டியது தான். இந்த மாதிரியான அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நகர்ந்து போகுது. இதில் குறிப்பாக என்னென்னா படம் பார்க்குறவங்க எல்லா இதுவும் தான் வந்து நீங்கள் எல்லாரையும் பொட்டுன்னு சுட்டுருவாங்க. ஹீரோ சுடும்பொழுது மட்டும் ரொம்ப குறிப்பாத்துக்கிட்டே இருப்பான் வில்லன். அந்த மாதிரி கதை தான் வந்து நிறைய இடங்கள்ல அது. ஏன்னா பிரபாஸை வந்து ஒருத்தன் சுட வர்றான், அங்கேருந்து டப்புன்னு சுட்டுடலாம். அந்த AK-56 வந்து கிட்ட எடுத்துன்னு வந்து தலைக்கிட்ட நீட்டுற மாதிரி நீட்டும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸு எப்பா அங்கேயே ட்ரிகர் பண்ண வேண்டியது தானே, இது ஏன் இவ்வளோ கிட்ட வந்து இப்படி வந்து வைக்கிற, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் KGF 2 அளவுக்கு இதை எதிர்பார்த்து போகிறது கொஞ்சம் ஒரு இதான விஷயந்தான். ஆனால் படத்தில் இன்னொரு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிறதுனா ஸ்ருதி ஹாசனை எதுக்கு செலக்ட் பண்ணாங்க, ஏது செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வந்து எவ்வளோ நடிகைகள் இருக்காங்க. நான் ஒன்றும் இதோ சொல்லலை, ஒரு அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகலை, அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு உருவாகலை. அதாவது வந்து அந்த படத்தில் இருக்கும் முதல் காட்சியில் வந்து மைம் கோபிலாம் அதாவது அவங்க தான் பதைக்கிறாங்களேண்டி ஸ்ருதிஹாசனை பார்த்து ஆடியன்ஸ் வந்து தேமன் உட்காந்துருக்கான். இங்கே தாங்க வந்து ஒரு கேரக்டருக்கான ஒரு முக்கியம் வந்து ஒரு இடத்துல பிரபாஸ் அடிக்க போகிறாரு, ஆனால் அடிக்க மாட்டார். இன்னொரு இடத்துல அடிக்க போகிறாரு, அடிக்க மாட்டார். ஒரு இடத்துல அடித்தே ஆகணும் போது ஆடியன்ஸ் வந்து கத்துவான், வந்து அந்த இடத்துல அடிப்பாப்பில். அதுதான் ஒரு படத்துக்கான ஒரு ஆக்ஷன் படத்துக்கான பெரிய பலம். இப்போ நீங்கள் ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு கும்பல் வந்து தூக்கிடணும் கொன்னுன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற ஆர்டிஸ்ட் கேரக்டர் பூரா அப்படியே வந்து நெருப்பு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் பார்த்தா ஏதோ ஒரு இதில் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் கடந்து போகும். முழுக்க என்னென்னா வந்து இந்த படம் பிரபாஸிற்கு
இந்தியா லெவலில் கை கொடுக்குமா, ஒரு பாகுபலி மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் தான். அது காரணம் என்னன்னா, கதை ராஜா. கதை ரொம்ப 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 முக்கியம். அந்த கதை கூட நீங்கள் சாதாரண ஒரு கதையாக எடுத்துக்கிட்டா கூட ஸ்க்ரீன் பிளே இன்னும் முக்கியம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் வந்து பிரசாந்த் நீல் வந்து கவனம் செலுத்திருக்கலாம். என்ன காரணம்னா வந்து நீங்கள் அடுத்து வரப்போகிற காட்சி என்ன அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் யூகிக்க முடியுது. அதை தாண்டி நம்மளை வந்து தேட்டரில் உட்கார வச்சிருக்கிற விஷயம் என்னென்னா டெக்னிக்கல் தான். மறுபடியும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அடுத்து எப்படி அடிக்க போகிறாரு, எந்த மாதிரியான லொக்கேஷன் காட்ட போகிறாங்க, எந்த மாதிரியான விஷயத்த சொல்ல போகிறாங்க, என்ன மியூசிக் வரப்போகுது, இப்படி தான் நமக்கு வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து எங்கேஜாக வச்சுருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் என்ன சொல்கிறதுனா, கேஜிஎஃப் படத்தை வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. கேஜிஎஃப் 1 அது இது எப்படி ஓடுச்சு அப்படிலாம் சொல்லி அதை வந்து நிறைய ட்ரோல்லாம் பண்ணாங்க. ஆனால் கேஜிஎஃப் 2 வந்தவுடனே 1 விட தாண்டி அதை கொண்டாட்டமான படமாக கொண்டாடினாங்க. பெரிய ஹிட்டு. அதை மைண்டில் வச்சு இந்த சலார் பார்ட் 1 இந்த மாதிரி இப்படி ஒரு இதில் கொடுப்போம். சலார் 2ல் நாம் வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்து தெரிக்க விடுவோம் அப்படின்னு பிரசாந்த் நீல் முடிவு பண்ணியிருக்காரான்னு நான் தெரியல. ஓகே, நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிரபாஸ் மீது உள்ள அன்பினால். இந்தியில் பாலிவுட்டில் கொஞ்சம் சுமார் தான் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இப்போ நான் சென்னையில் அந்த படம் பார்த்தோன்னே தேட்டரில் வெளியே வந்தவங்களாம் வந்து ஓகேங்க, இன்னும் பெருசாக நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அந்த பெருசாக எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்றதுக்கான காரணம் வந்து கேஜிஎஃப் தான். அதாவது வந்து கேஜிஎஃப்பில் வந்து எப்படி ஒரு கோலார் தங்க வயலை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டாரோ பிரசாந்த் நீல், இந்த படத்தில் ஒரு கான்சார்னு ஒரு கற்பனை நாட்டை வச்சுக்கிட்டாரு. ஓகே, படம் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைம் கோபி சுருதிஹாசனுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே வருவார் ஜீப்பில். ஒரு கட்டத்தில் நிறுத்தி சுருதிஹாசன் வந்து சரக்கு இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து சரக்கு இருக்குமா அப்படின்னு யாரையாவது பக்கத்து சீட்டுக்காரனை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. எல்லாரும் பாருங்கள். நன்றி.